டைம்னு சொல்கிறாங்கல்ல, டைம் டு ஈச் செகண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட்பாங்க. சும்மா எங்கேயா போனீங்கன்னா பேசும்போது இதாக போது இல்லை இது டைம் தப்பாக கொடுத்துட்டீங்க அதனால் அப்படிம்பாங்க. ஸோ கால்டு ஆஸ்ட்ராலஜி இன்வென்ட் பண்ணுற டைமில் இந்த மினிட்ஸு செகண்ட்ஸ்லாம் கிடையாது. ஆஸ்ட்ராலஜி பஞ்சாங்க வயசுலாம் பார்த்தீங்கன்னா அவங்க நாழிகை தான். நாழிகைனா 24 minutes இஸ் ஒரு நாழிகை. ஒன் டேயில் அவங்களுக்கு 30 நாழிகை. அது கூட பார்த்தீங்கன்னா 12 hours and 12 hours. So what you are saying is இந்த astrology உருவான காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற கிளாக்கும் கிடையாது, ப்ரிசைஸ் லேட்டிடியூட் லாங்கிடியூடும் கிடையாது. த பார்ட் வாட் தே டூ. இப்போ நான் வந்து டெலிவர் ஆகலாம், டெலிவர் ஆகாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு டைமில் இந்த டேட்டுக்கு இந்த டைமுக்கு இந்த பொசிஷன் அந்த எக்ஸாக்ட் நான் ஜிபிஎஸ் லொக்கேஷனோட கொடுத்தேன்னா இன்றைக்கி இருக்கிறதுல ஸோ கால்டு ஆப்ஜெக்ட்ஸு செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் எங்கே இருக்குதுன்னு சார்ட் பண்ணி கொடுத்துடலாம். அப் டு தட் பாயிண்ட் மேபி இல்லை அப் டு தட் பாயிண்ட் யூ கேன் டெலிவரினா அதை பேஸ் பண்ணி லைஃப் ஃபுல்லாக என்ன நடக்கும் அதெல்லாம் சொல்கிறது தான் வந்து சும்மா அடிச்சு விட்றதுன்னு பேர். இல்லை இதில் ஒரு வார்த்தை அவர் அடிச்சு விட்றதுன்னு சொல்கிறதுனால சொல்கிறேன். ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் நீங்கள் சயின்ஸோட மேட்ச் பண்ணுறீங்க. இப்போது சயின்ஸோட ஒரு டாக்டர் என்ன சொல்கிறாங்க, இந்த ஹார்மோன் சுரப்பினால தான் உங்களுக்கு காதல் வருது, இந்த ஹார்மோன் சுரக்கிறதுனால தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், ஆனால் நீங்கள் ஒரு காதலை ஹார்மோன்னு பார்க்குறது இல்லை, காதலாக தான் பார்க்குறீங்க. அதில் அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பரே 1. அதுதான் எல்லாத்துக்கும் சயின்ஸ் பதில் சொல்லாது. இப்போது சயின்ஸையும் தாண்டி நம்மளுடைய நம்பிக்கைகள்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கைகள் படி டாக்டர் சொல்கிற மாதிரி இப்போது ஒரு இன்ச் பை இன்ச்சாக தலை வர்றதெல்லாம் எது டைம்னு கேட்குறாருல, குழந்தை முழுசாக வெளியே வர்றது தான் டைம். அது முதல்ல பிராணனோட வெளியே வரணும், அது உயிரோடு வெளியே வரணும். அதுதான் ஃபஸ்ட்டு முதல்ல. அப்போது அந்த குழந்தை வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன டைமோ அந்த டைம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். பாயிண்ட் நம்பர் 1. ஸோ ரெண்டாவது விஷயம், வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது எஃபெக்ட் பண்ணாதா அப்படின்னா, நம்ம எதை கால்குலேட் பண்ணணும், எதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் எடுக்கிறது தான் இந்த ஆன்மீக கணக்கு. இவர் சொல்கிற அறிவியல் கணக்கு என்பது வேறு.